பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலையிலே உங்களை சந்திப்பதிலும் இந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். சங்கீதம் 68:19. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மளை ரட்சிக்கிற தேவன் அவரே. அல்லேலூயா. நம்ம மேல நிறைய குற்றத்தை சுமத்துவாங்க. எவ்வளவு பாரத்தை சுமத்தினாலும், எவ்வளவு நம்மளை நெருக்கமாக நடத்தினாலும், வேதத்தில் ஆபிரகாமுடைய வேலைக்காரியாகிய ஆகார் இருந்தால், அவருடைய எஜமாட்டி ஆகிய சாராய் அவளை ரொம்ப நெருக்கமாய் நடத்தினாள். அவளால் தாங்க முடியவில்லை. அவளை விட்டு ஓடி போகிறாள். சூருக்கு போகிற வழியிலே தூதனானவர் அவளை சந்திக்கிறார். ஆகாரே, நீ எங்கே போகிறாய்? என் ஆட்சியாரை விட்டு நான் ஓடி போகிறேன் சொல்றாரு. திரும்பி அவனிடத்தில் போய் அடங்கியிரு, உன்னையும் உன் மகனையும் பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஒரு பெரும் கூட்டமாய் மாறுவாய். அருமை தேவ ஜனமே, நம்மளை யார் நெருக்கிறாங்க, யார் உபத்திரவப்படுத்துறாங்க, யார் நம்மளை வேதனைப்படுத்துறாங்க, யார் நம்மளை கண்ணீர் வடிக்க வைக்கிறாங்க, யார் நம்மளை குற்றம் சொல்லி சொல்லி தினமும் அழ வைக்கிறாங்க, பயப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பா. இயேசுநாதர் மேல உங்க பாரத்தெல்லாம் வச்சிருங்க, அவர் உங்களை ஆதரிப்பார். ஒருபோதும் உங்களை தள்ளாட விட மாட்டார். இருக்கிறத்துல முழங்கால் படிட்டு ஜெபம். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.